மன்னனுக்கு சரியற்றவன் துரியோதனன் வஞ்சகன். அப்படியாப்பட்ட மன்னன் சொன்னார் என்று அண்ணா ஓலை கொண்டு வந்த சித்தப்பாவுடைய முகத்தை பார். எப்படி இருக்கு? ஓலை கொண்டு வந்த சித்தப்பா கொண்டு வந்தாயே அவைங்கரம் தெரிகிறது. அப்படி என்றால் அங்க போகக்கூடாது. தந்தைக்கு தந்தை, தாய்க்கு தாய், அஷ்டாபுரத்தில் இருக்கப்பட்ட பெரிய தந்தை. ஆமா, இப்ப வந்துக்கிறாரு அப்பா. அப்பா என் அப்பா பாண்டி மகாராஜ நீ பாக்குற. ஆமா, எனக்கு தந்தைக்கு அவர்தான், தாயும் அவர்தான், நீரும் அவர்தான், நெருப்பும் அவர்தான், தண்ணியும் அவர்தான், அத்திரமும் அவர்தான், ஆகாயமும் அவர்தான். அப்பேற்பட்ட தந்தையார் கொண்டு வந்த ஓலைக்கு மரியாதை கொடுக்கணும். ஏன்னா அப்பயே பாண்டவருக்கு கஷ்டம் இருந்து தெரியுது. சித்தப்பா ஓலை கொண்டு இருக்காரு, அங்கேயே தடுத்து நிறுத்துக்கலாம். வேண்டாமடா துரியோதனா, உங்க பெரிய சித்தப்பா பிள்ளைகள் ராஜாக்கள், நீ கொடுத்தது இச்சங்காடு, சுண்ணாம்புக்கல் மேடு, பண்ணப்புத்த நாடு, சுடுகாட்டை கொடுத்த இதனால உருவாக்கப்பட்ட எத்தனை ஆண்டு கொண்டு இருக்காங்க. நீ இருக்கிற 56 நாட்டுக்கு பேரரசு இரு, பாடுகிற சூழ்நிலை செய்யாதன்னு சொல்லி அப்பா சித்தப்பா தடுத்திருக்கலாம். அதை மெச்சி ஓலை கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு மரியாதை கொடுக்கணும். மரியாதையோடு ஒழுக்க பார்த்தவன் எல்லாம் நகைப்பார் போகவிட்டான். அஸ்தாபுரம் பார்க்கலாம் வாங்கப்பா. அண்ணா கூட வர மாட்டோம். நீ வர முடியாது. தம்பி எட்டுடா இல்லாடி வேறடி காண்டிப்பா. அண்ணா சித்தப்பா மரியாதை கொடுக்கணும், பெரியப்பாவுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். அத சபாபண்டத்துல பார்க்கணும். பார்த்து விட்டு வரலாம். என் கூட வராது. நாங்க வரமாட்டேன் அண்ணா. தம்பி லகுலா அண்ணா, நீயாவது என் கூட வா. அண்ணன்மார்கள் 2 பேர்கள் தடுத்து நிற்கின்ற நேரத்திலே நான் வராலாமா? தம்பி சகாதேவா, நீயாவது என் கூட வரலாம். மூவர்கள் தடுத்து நிற்க நான் வராலாமா? ஒரு வார்த்தை, போலீஸ் அவனுக்கு கொண்டை போட்டு கோவிலுக்கு போனாலும் அவன் நம்ம கொல்லதான் போறான். அதனால இந்த அவன் ஒரு குலநரி, நாம ஒரு கோழி சேவல் மாதிரி விடுவானா? குலநரி கண்டா விடுமா? கொள்ளநரி இடத்துல கோழி சேவல் சென்றால் அந்த கொள்ளநரி விடுமா? கடிச்சு சாப்பிட்டு விடும். ஆமா, தட்டு விடுற சகாதேவன் தட்டு விட்டு பேசுறான். சகாதேவா கூட வர முடியுமா? முடியாது. அண்ணமார்கள் சின்ன அண்ணமார்கள் வரவிட்டால் நானும் வரலாம். அக்கினியிலே பிறந்தவள் ஐவராஜாக்குள் தேவி, நெருப்பிலே பிறந்தவள் நீலவண்ணன் தங்கை, யாசர் உபயாசர் யாகத்திலே பிறந்தவள் ஏகசேனை வீர பாஞ்சாரி. ஆனா நீயாவது கூட வரமா? பாப்போம்.
தம்பிமா 4 பேரும் தனித்தனியா பிரிஞ்சிருக்காங்க. ஆமா. அவரை வர முடியாது சொல்லும் போது நான் நாயக வரலாம்னு ஆமா சொல்றேன். சாமி. பாஞ்சாலி நீ வர மாட்டேன். முடியாது சாமி. காவலா மந்திரி ஏ, நீயாவது எனக்கு கூட வாடா. அப்படியா? அஷ்டாபுரம் போகலாம். நான் வர மாட்டேன். வர மாட்டியா? வர மாட்டேன். வர முடியாது. ம்ஹும். சரி நான் போகிறேன். அப்படியா? புரட்சி கோடி அப்படியா? ராஜராஜே ராஜராஜே சிவசேனம் இளமையில இருந்து அர்ஜுனா, வந்தாலும் சரி ஆமா வரவிட்டாலும் சரி ஆமா. இங்க சொல்லி வந்தாலும் வாங்க வராது நிக்காதுங்க சொல்றாரு. ஆமா. அப்பா நான் வர சொல்லுன்னே வந்துடாதீங்க. ஆமா. இந்த வராது நிக்காதுங்க. அப்படியா? அதுக்கு என்ன விருப்பம்? நான் சொன்னேன்னு சொல்லி ஆமா வரவும் கூடாது வராது நிக்க கூடாது. அப்பா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆமா. அவருடைய வார்த்தைக்கு மரியாதை இறங்கி இதுதான் அஸ்திராபுரம். பெரியப்பா ஆளப்பட்ட என் தந்தையாகப்பட்டவர் பாண்ட சக்கரவர்த்தி இளவரச பட்டம் தெரிவித்து அமர்ந்திருந்தது இதுதான் அஸ்திராபுரம். வந்திருக்கிறோம், பார்க்கலாம். சரி. அண்ணாவிற்கு வேண்டாம். எங்கே சென்று விட்டார்? மது வைக்குமா இல்ல மாது வைக்குமா?